சோத்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கவங்களுக்கு பிசாசு பிடிச்சிருந்த பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அதுதான் அதுல இருந்து எப்படி விடுதலை ஆச்சு. அப்புறம் திருப்பி நான் எப்படி சாமியோட மாறினா எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ள ஒரு ஊழியக்காரே வந்தோம்னா தெரியப்படுத்த போறோம். அதை பத்தி தான் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல போறோம். நான் எப்பல இருந்து அந்த இங்கிலீஷ்ல அந்த கோயிலுங்களுக்குலாம் போக ஆரம்பிச்சேன். நான் எப்படி மாறினன்றதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறோம். ஆனா நான் சொல்ற சாட்சி யார் நம்புறீங்களோ யார் நம்பலையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றதெல்லாம் ஏசப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரு என்ன நம்புறாரு. ஏன்னா அவர் ஜனங்க கண்ணை மறைக்கலாம். ஆனா ஏசப்பா கடவுளோட கண்ணை யாராலையும் மறைக்க முடியாது. ஆனா எல்லாத்தையும் நேர்ல பார்த்தது ஏசப்பா எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அவரு எனக்கு முன்பாக சாட்சியாக வச்சுதான் உங்களுக்கு நான் இந்த ஜப ஆராதனை பண்ணின்னு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லி ஜப ஆராதனை பண்ணின்னு இருக்கிறேன். ஆனா யாரு என்னோட வார்த்தை ஏத்துக்கிறீங்களா நம்புறீங்களா நம்பலையா, ஆனா நேசப்பா நான் நம்புறாரு. அவர் மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறேன். சொல்றப்ப இந்த ஜப ஆராதனை கலந்துகிற அநேக ஜனங்களுக்காக அநேக குடும்பத்துக்காக சேர்க்கிறேன். எனக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து ஒரே சாட்சி என்னோட ஏசப்பதான். அவரு எனக்கு சாட்சியாக நிற்கிறாரு. ஏசப்பா சொல்லுங்க, கொஞ்சத்துல யாரு உண்மையா நடக்கிறாங்களோ எனக்கு முன்பாக அவங்க அதிகமா எடுத்து பயன்படுத்தும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் நான் எப்படி நான் அவருக்கு முன்பாக உண்மையை மொத்தமா நடந்தனா ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து அப்பா வழி நடத்தின்னு இருக்கிறாரு. ஜனங்களை வந்து நான் வாழ்ந்துட்டு இல்லை. என்னைக்கு அப்பா கரம் பிடிச்சாரோ அண்ணில இருந்து நெருங்கி என்னோட ஏசப்பா தான் நடத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிட்டு ஊத்து தண்ணீரே ஜீவனாரியே என்ன பொங்கி பொங்கி வா. ஊத்து தண்ணீரே தேவாரியே ஜீவனாரியே என்ன பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்ன கர்த்தானே, ஆசீர்வாதியோ என்ன கர்த்தானே. ஆவின் நரங்களால என்ன நிரப்பும், ஆவின் நரங்களால என்ன நிரப்பும். பள்ளத்தாக்கிலாம் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலாம் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்திய வாக்களித்தீரு, தண்ணீர் பாயும் தேசத்திய வாக்களித்தீரு. கண்ணாலேற பழந்து வனந்தேத்து கர்த்தாவே வஞ்சனங்களி தாகம் தீர்த்தீர. கண்ணாலேற பழந்து வனந்தேத்து கர்த்தாவே வஞ்சனங்களி தாகம் தீர்த்தீர. ஊத்து தண்ணீரே தேவாவியே ஜீவனாரியே என்ன பொங்கி பொங்கி வா. ஊத்து தண்ணீரே தேவாவியே ஜீவனாரியே என்ன பொங்கி பொங்கி வா. சாத்தி சொல்ல போறோம். அப்ப நாங்க இருந்து அந்த சின்ன கிராமத்துல திருவிழா நடத்தினாங்க. அது வந்து பெரிய வேஷம் போட்டுக்கணும், ஆடுறது ஜாஸ்தி. அவங்க சட்டி அடிச்சுட்டு பம்பு கொடுக்கல அடிச்சு ஆம்பளைங்க மேலதான் அது வருமா. அந்த பெரிய வந்து பெரிய மாதிரி வேஷம் போட்டுன்னு அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அலங்காரம் பண்ணிட்டு அவங்களும் கொண்டாந்து நிறுத்தி பம்பு கொடுக்க அடிச்சு அவங்க வரப்போம். அதனால ஒரு அம்மா அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, சொல்லிருக்கிறாங்க இந்த ஊர்ல அப்படிதான் நடக்கும் திருவிழா. அவங்களை வந்து பெரிய வந்து அவங்க மேல வந்து ஆடுனா போயிட்டு சுடுகாட்டுக்கு போமா. சுடுகாட்டுல வந்து பழச்சம்பளை இருக்குன்னா அது அவங்க திருவிழா நடக்குதுன்னா ஒரு பழச்சம்பள குழந்தை இறந்து போயிடுமா. அந்த குழந்தை எடுத்துட்டு சுடுகாட்டுல எரிச்சு அந்த சாம்பல வந்து அதை கூட்டி வச்சிருப்பாங்களாங்க. சுடுகாட்டுல வந்து அந்த மாதிரி இருக்குமா. அந்த ஊர்ல திருவிழா நடந்தாக்கா அது என்ன பண்ணுவோம், ஆடிக்கிட்டு போயிட்டு அந்த எலும்புதான் போய் அதனால படுத்துக்கணும், அந்த எலும்பை எடுத்து தின்னுமா அப்படின்னா அந்த பொம்பளை அந்த கதையை சொல்லி நினைச்சு அந்த கேட்டேன். நானும் எங்க அக்கா திருவிழா போயிருந்தப்போ அவங்க கிட்ட சொல்லி நின்றாங்க. அப்ப நான் அதெல்லாம் கவனமா கேட்டுக்கினா அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, அது இவங்க மனசுக்கு தானே இவங்க மேல சாமி வந்து ஆடி இவங்க போயிட்டு அது எடுப்பாங்களாங்க, எடுத்து எலும்பு கட்டி தின்னுவாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு.
எனக்கு அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சமாதானம் ஆகாது எனக்கு. அப்ப இது கண்டுபிடிச்சு அவனை இது உண்மையா பையன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருக்கிறான். பிரேரெல்லாம் அவனை பூஜை நடக்கிறதுல அங்கே இருக்கிறான். இருக்கும்போது அப்படி அப்போ அந்த சம்பவம் கிடைக்கிற அடிக்கிறவங்களாம் வருவாங்க. அந்த ஆளு நல்லா பெரிய வேஷம் போட்டுக்கிட்டு அதான் அம்மன் மாதிரி அலங்காரம் அம்மன் வந்திருக்காங்க. பெரியவனா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அது மாதிரி அதை நான் கீழே படுத்துன்னு இருக்கும், விளையாண்டு அடிச்சு படுத்துக்கணும். இந்த கையில உடுக்க வச்சிருக்கோம், இந்த கையில அம்பு வச்சிருக்கோம். பார்த்துருக்குங்க, கீழேதான் படுத்துருக்கோம், தரையிலதான் படுத்துக்கோ, உயரமா நீட்டா படுத்துன்னு இருக்கும். பெரியவனா அதுதான் பெரியன்னு சொல்லுவாங்க ஜனங்க, இந்துக்கள் இருக்க ஜனங்க. அப்போ நான் அந்த வந்து ஆடணும் அந்த ஆள் மேல. ஆம்பளை மேலதான் போடுவாங்களா அந்த வேஷம், பொம்பளைக்கு நல்லா போட மாட்டாங்களா, ஆம்பளைங்கதான் அந்த மாதிரி அந்த அம்மன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வருவாங்க. வந்தா வந்து நிக்க வச்சுட்டு பம்போடு கடிக்கிறான். ஒன்னு நின்றுக்கு அப்புறம் பம்போடு கடிக்கிறான். பம்போடு கடிக்கும் போது அது மேல வந்து அந்த ஆள் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் நான் பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. அது வந்து அது அம்மன் சொல்றாங்க. பெரிய ஆள் வந்து அவங்க உடம்புல இறங்கினாங்க, அவங்க உடம்புல அவங்க அப்பனா வந்து பயங்கரமா ஆடிக்கிறாங்க. ஆடிக்கிட்டு அப்புறம் ஆடிட்டு பூஜை பண்ணிட்டு கிளம்புறாங்க எல்லாரும். அப்ப நான் என்ன பண்றேன், நானும் கூடவே போறேன். அங்க சுடுகாட்டுக்கிட்டு தான் போவாங்களா ஆடுங்க. சுடுகாட்டுக்கிட்டு போகும்போது அப்புறம் நான் என்ன பண்ணி கூட்டத்தோட சேர்ந்து அவங்க எல்லாம் முன்ன போயின்னுக்கிறாங்க, நானும் கூட போயின்னு இருக்கோம். அங்க உட்காந்து டைம் ஆயிடுச்சு, வாங்க இப்படியே போகலாம் அப்படின்றாங்க. நானும் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட தான் போறேன். நானும் சரி ஆச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கூட தான் போயிருக்கேன். அக்கா கூட வீட்டுக்கு போகல. எனக்கு என்ன எதுவும் சொன்னாங்கன்னா அது உடனே அதை பார்க்கணும், அப்பதான் சொன்னாதான் நான் அவனுக்கு சரி சொல்லிட்டு அந்த ஆடின்னு போயின்னுக்கிறேன். நாங்களும் வேடிக்கை பார்த்துன்னு போயிருக்கிறோம். சரி அவங்க எல்லாம் நடந்து ஆடின்னு போகும்போது ஜனங்கள்லாம் வீட்டு வாசப்புள்ள இருக்கிறவங்க எல்லாம் வீடு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த சாமி ஆடின்னு போறாங்க இல்லையா, அவங்க பாதத்துல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அது மஞ்சள் வச்சு வச்சு கிளப்புறமா ஏற்றிட்டு கும்பிடுவாங்க. எல்லாரும் அந்த மாதிரி பண்றாங்க, நெருக்க பண்ணின்னு பண்றாங்க. நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கினே இருக்கிறேன். அப்ப எனக்கு சாகு விடுதுன்னா அவ்வளவு பம்போடு கிடைக்கிட்டு எல்லாம் பண்றாங்க. என்னோட வர வந்து ஆடவே இல்லாது. அதெல்லாம் அந்த கோயிலுக்கு எங்கன்னா போச்சுன்னா அசாலும் ஓடிக்கிறோம், வந்து ஆடவே ஆடாது கூட்டத்துல வந்து. அப்ப அதே மாதிரிதான் பண்ணி வச்சுக்காங்க. அப்ப அங்க போனாக்கா எனக்கு பயலா இருக்கும், நல்லா தைரியமா இருக்கும், நல்லா சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு மாட்டுக்கு அவங்க கூட போனா சுடுகாட்டுக்கிட்ட போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த சாப்பிட போட்டு நம்ம குளிர்ந்து வந்து பறிச்சுட்டு இப்படி நீட்டா பறிச்சு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த சாம்பலை நீட்டா போட்டு வச்சிருக்காங்க. சின்னது தாழ்ச்சம்புள்ள குழம்பு இறந்தது எரிச்சுட்டு அந்த சாம்பலை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆடின்னு ஒரு மாதிரி ஆலோசமா ஆடிக்கின்னு போய் அதுக்கு மேல வந்து அதுல இருக்க அதே மாதிரி அந்த எடுத்து கடிக்குது. கடிக்குது அந்த அந்த ஆடு பெரிய வந்து அப்படி ஆடின்னு போய் எடுத்து கடிக்குது. அப்ப நான் எனக்கு இந்த தெரியல, எல்லாம் ஜனங்க மறைச்சிக்கணும்னு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா அதெல்லாம் ஜனங்கள் எல்லாம் ஓடி விட்டுட்டு முன்னாடி பண்ணிருக்கணும். அது வந்து படுத்துக்குன்னு அந்த எலும்புக்கு கடிக்கிறோம். கரெக்டா அது தலைக்கு நேரம் கொஞ்ச நாள் நின்றுக்கணும். அதுனா வந்து எலும்பு எடுத்து கட்சி நின்றுக்கணும். சாப்பிட அள்ளி எல்லாருக்கும் கொடுக்குது. அது வந்து அந்த சாப்பிட கொண்டு வீட்டு ஆஸ்பத்திரியில கட்டிட்டோம்னாக்கா பேரு சாசனம் வீட்டுக்குள்ள வராதான் அப்படின்னு அந்த ஒரு ஜனங்க சொன்னாங்க. அதனால நாங்க சரி இந்த சாப்பிட வாங்கணும் அப்படின்னுட்டு அது முன்னாடி பண்ணிருந்தோம். அதே மாதிரி அது என்னென்ன கொண்டு பார்த்துன்னு வேடிக்கை பார்த்து நின்னுங்கிறான். என்னன்னா பாவாடை சங்கடம் போட்டுருக்கோம். அப்ப பாவாடை சாப்பிட்டு பாவாடை எடுத்து இப்படி பிடிக்கிற கீழே குஞ்சுன்னு பிடிச்சோன்னா அது சாப்பிட வாடி என் பாவாடையில போட்டுச்சு. சரின்ட்டு அது வளைச்சுக்கிறேன், பிடிச்சிக்கினேன் வளைச்சு கட்டிக்கினேன். அப்ப சாப்பிட வாங்கி வச்சுன்னு வெட்டிக்கின்னு பிறகு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஆடுக்குன்னா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. திருப்பி கோயிலுக்கு வருவாங்க. சுடுகாட்டுல இருந்து அது அந்த எலும்பு எடுத்து தின்னது. அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சு மாவு அடிச்சுக்கின்னு திருப்பி கோயிலுக்கிட்டே வராங்க. அந்த நான் கூடவே வர பின்னால வந்து இருக்கும்போது அவங்க எல்லாம் ஆடுக்குன்னு முன்னால போயிருந்தா நான் அவங்க கூடவே வந்துன்னுக்குறேன். வந்துன்னு வந்தா இந்த பாவாடையில வச்சுன்னு நல்ல சாமியில அதுக்கு வாழை மடிச்சு இப்படி சொருக்கணும் இருந்ததாலும் அது கால் நடக்க காலில் அடிச்சு வச்சு அந்த சாம்பிள் என்ன பண்ணிச்சு, சாம்பிளெல்லாம் விழுந்துட்டுக்குது. கொஞ்சம் தூரம் போட்டு எடுத்து பார்த்தாக்கா வெளியே மண்ணாக்குது. நான் எனக்கு ஆச்சமாக்குது, இதெல்லாம் நான் சாம்பிள் தானே வாங்கி வச்சு இதெல்லாம் வெறும் மண்ணாக்குது அப்படின்னுட்டு அதான் மண் எடுத்து எடுத்து போட்டு அந்த போற வயல ரோட்ல கட்டிட்டேன். அது சைடுல கூட ரோட்ல நேரம் ரோட்ல நின்றுட்டு அங்கேயே கட்டிட்டான். அதெல்லாம் மாதிரி மண்ணாக்குது, அதே எடுத்து எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு. அது கொட்டிட்டு கொஞ்சம் தூரம் போறோம். அப்புறம் ஒரு அம்மா வந்து சொல்றியா நான் அந்த மண்ணை கீழே கொட்டினாரு. இல்ல நான் சாப்பிட்டு தான் வாங்கி வச்சு அதை பார்த்தா பாடல
இல்லைன்னா ஆடி ஆடி நம்பினே வருவோம். அது என்ன வந்துச்சு, சாம்பலெல்லாம் போயிட்டுக்குது, வெறும் மண்ணாக்குது அப்படின்னா. அதே நீ பாவல போடுறது அப்படி யாருக்குமா, அதெல்லாம் கொட்டக்கூடாது, அதை உஷாரா எடுத்துன்னு போய் அவங்க பூஜை ரூம்ல வைக்கணும், இல்லைன்னா வீட்டு வாசல்ல கட்டிட்டு வச்சுட்டோம்னா பேய் பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ள வராது மாதிரிண்டாங்க. நான் தான் கொட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த மாதிரி கொட்டிட்டு வந்துட்டாங்க. எதுவுமே அந்த மாதிரி சாமி பொருள் எதுவுமே போனாலும் எதுவுமே எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறதுக்கு கூடாது. அதை எடுத்தோம்னா அது அங்கே பாஞ்சியில போட்டு வரும். அது அந்த மாதிரி மனுஷன் மாத்திரும் அந்த பிசாசு. கோயில்கிட்ட வராது, ஆனா மனுஷன் மாத்திரும். அந்த பொருள் எதுவும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டான். அந்த சாப்பிட ரோட்ல கட்டிட்டு வீட்டுக்கு வரான். வந்துட்டாக்கா அப்புறம் வந்து அவங்க சத்தியாச்சுன்னு வந்து அங்க இறக்கிட்டாங்க அவங்க உண்டு. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற ஜனங்களுக்கு யாரோ 4-5 பேருக்கு தொழுவு மாரி போட்டு உட்கார வச்சு பிசாசு ஓட்டினுக்குறாங்க. அதாவது இறந்த போனவங்களாம் பிடிச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஒருத்தருக்கு சும்மா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 4-5 பேர் ஒரு 5-6 பேர் தெரியல, நிறைய பேர் இருந்தாங்கன்னா. அதனால லைனா ஜனங்கள் நின்றுக்கிறாங்க. சென்டர்ல உட்கார வச்சு அவ்வளோ பம்பவுடுக்கு அடிச்சு உர வைக்கிறாங்க. அந்த பிசாசு எல்லாருனாலும் வந்து ஆடுவே மாட்டுக்கும். நானும் அங்க நின்று வேடிக்கை பார்த்துனுக்குறோம். அன்னைக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னா நல்லா பயங்கரமா வந்து ஆடுதுங்க பிசாசு வரும் மேல. அப்போ என்ன ஒருத்தருக்கு அதே மாதிரி ஓட்டிட்டு அந்த முச்சி முடி எடுக்க சொல்லி பிடிச்சுன்னே போறாங்க. முடிய எடுத்துட்டு விட்டுறாங்க. அது கொஞ்சம் தூரம் ஓடி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் தண்ணி தெளிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் 4 ஒருத்தருக்கு ஓட்டின்னு வந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் மேல ஒரு அம்மா மேலதான் அது வந்து ஆம்பளை பிசாசு பிடிச்சுன்னு வந்துக்குது. அது வந்து நல்லா பயங்கரமா ஆடிச்சுன்னா அப்போ சொல்லுது, நான் கேட்கறதெல்லாம் கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு. என்ன கேட்கும், உனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வந்து என்ன கேட்கணுங்கிறோ இது வந்து சிகரெட் கேக்குது, அப்புறம் மீன் எடுத்து கேக்குது, சிக்கன் கேக்குது, பிராதி எல்லாம் கேக்குது. அந்த பிசாசு வந்து அதெல்லாம் நீ வாங்கி கொடுத்தாதான் நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி எல்லாரும் அதே மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அதனால சிகரெட் குடிச்சுன்னு பயங்கரமா ஆடுது மாட்டுக்கும். ஆடிட்டு அப்புறம் மீன் சிக்கன் எல்லாம் தின்னுட்டு அப்புறமா அதுக்கப்புறம் தான் கடைசி அந்த மாதிரி பிசாசு ஓட்டினாங்க. அதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் உச்சி மண்டை எடுத்து விட்டு கொடுக்கும். அதுங்களே எடுக்க சொன்னாக்கா சென்டர்ல இருந்து உச்சி மடி எடுத்து கொடுக்கும். அந்த முடி உன்னோட முடி எடுன்னு சொன்னாங்க. அது சென்டர்ல இருந்து அது முடி எடுத்து கொடுக்கும். எடுத்து கொடுத்தா அவங்க கொஞ்சம் தூரம் அந்த முடி அந்த பூசலி ஓட்டுறவோ அந்த முடி பிடிச்சிக்கினே போய் கொஞ்சம் தூரம் போய் அந்த முடி எடுத்துக்கின்னு விட்டுருவாங்க. அது கொஞ்சம் தூரம் அந்த சொந்தமா ஓடுவாங்க. அப்புறம் கீழே விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் எடுத்துட்டு போய் தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க அவங்கள. அப்ப பிசாசு அவங்களை விட்டு போயிடும். அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் ஊர்ல எல்லாம் பிசாசு ஓட்டின்னு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்துன்னு இருக்கும்போது அப்புறம் அதெல்லாம் புரிஞ்சிச்சு. பார்த்தாக்கா எவ்வளவு நேரம் ஆயிட்டுக்குது. கூட வந்து யாருமே எல்லாம் விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க. விட்டுட்டு போயிட்டு பிறகு நான் அங்க தனியா நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அம்மா வந்துச்சு, ஏன்னா நீங்க தனியா நிக்கிறேன் அப்படின்னு. இல்ல கூட வந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க, நாங்க இங்க திருவிழாவுக்கு வந்தோம், கூட வந்தவர்களெல்லாம் நாங்க விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க, நான் எப்படி போறதுன்னு தெரியல, இருட்டாகுது, நாங்க வீட்டுல தனியா போக முடியாது என்னால அப்படின்னு. சரி வாமா யார் கூட படுத்துக்கு இன்னைக்கு நைட்டு, அப்ப காலையில போ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட போறோம். அந்த அம்மா கூட போனோடனே அது என்ன ஆச்சுனாக்கா, அங்க போனோடனே ஏதோ நைட் 8 மணிக்கு மேல ஆயிடுச்சுல, 8 மணி இருந்தாலும் 9 மணி இருந்தாலும் அவ்வளவு நேரம் ஆயிட்டுச்சு. அப்புறம் போன உடனே என்ன பண்றாங்க, ஒரு கடை இருக்குது சின்னதா, அந்த கடை கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த கடைக்காரன் நான் 2 பேரும் போய் அங்க நிக்க போச்சு. அந்த கடைக்காரன் தான் இந்த பாப்பா யாருன்னா, இது முழுக்க முழுமை இவ்வளவு அழகா இருக்குது, இந்த பொண்ணு யாரு, இந்த பாப்பா யாரு அப்படின்றாங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, இல்ல திருவிழாவுக்கு வந்திருக்குது, அவங்க கூட வரவங்களாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்சு சரி பாவம் இந்த பொண்ணை கூட்டிட்டு வரத்துன்னு கூட கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்றாங்க. கூட்டிட்டு வந்து அந்த அம்மா சொல்லினா நான் வந்து கடவுளார் போகுது. கடவுளார் போனோன்னா அந்த என்ன பண்றாங்க, கடைக்குள்ள பார்த்துட்டு போனோம்னா அந்த ஆள் அந்த அம்மா கட்டிப்பிடிக்கும். கட்டி டக்குன்னு இந்த பக்கம் திரும்பினா இந்த அம்மா என்ன நீர் போகணும், தப்பான பம்பளை பழகுது, அதனால்தான் அங்க உள்ள போயிட்டு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினோன்னா திருப்பி ஒரு யாரோ ஒருத்தர் வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வெளியில வந்துட்டாங்க. அவங்க வேற ஒருத்தர் கடைக்கிட்டு வந்தாங்க, இவங்க வெளியில வந்துட்டாங்க. அப்ப எனக்கு பயம் எடுத்துச்சு. இவங்க இந்த அம்மா வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தாங்க, கூட்டிட்டு வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்கன்னா எனக்கு பயம் எடுத்துச்சு. இந்த அம்மா கூட எப்படி நைட்டுக்கு படுக்கிறது அப்படின்னு.
எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன நினைச்சுனே போறேன், இன்னனால சரி இன்னைக்கு நைட்டு தூங்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுனே கூடவே போறேன். நான் போனோன்னா அங்க திருவிழா நடத்தினாக்கா வருஷம் வருஷமா அங்க திருவிழா நடத்தினாக்கா ஆர்கேஸ் வைப்பாங்க, இல்லைன்னா நாடகம் வைப்பாங்க. இந்த தெருக்கூட்டு மாதிரி வைப்பாங்க, இல்லைன்னா ஆர்கேஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல ஆர்கேஸ் வச்சிருக்கிறாங்க. ஆர்கேஸ் வச்சோம்னாக்கா நான் அக்கா இது என்ன அந்த சவுண்ட் கேக்குது, பாட்டு சவுண்ட் கேக்குதுன்னா, இல்லம்மா இந்த திருவிழா நடத்தினாங்களே இந்த ஊர் ஜனமெல்லாம் சேர்ந்து ஆர்கேஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. அக்கா நம்மளுக்கு பார்க்கலாம் அப்படின்றா. நானும் எத்தா சக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கூட்டத்தில் உட்காந்துருந்தேன். கூட்டத்தில் உட்காந்துன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கோம். எல்லாம் சினிமாவில் நடிச்சு சினிமா பாட்டுக்குன்னு தான் எல்லாமே சினிமா பாட்டுக்கு தான் அவங்க பாடிக்கிட்டு ஒரு ஆம்பளை பொம்பளை தான் டான்ஸ் ஆடிக்கின்னு இருக்கிறாங்க. நானும் நல்லா கூட்டத்தில் உட்காந்து மேடை மாரி போடுறாங்க, மேடை மேலே ஆடிங்கிறாங்க. நல்லா கூட்டத்தில் போய் உட்காந்துக்கணும். உட்காந்துன்னா அது நாடகம் பண்றத பாத்துங்கிறோம். அப்ப எனக்கு அந்த ஒரு நிறைய பாட்டு பாடினாங்க, சினிமா பாட்டு அது சரியா ஞாபகம் இல்லை. ஒரு பாட்டு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா அந்த படம் நம்ம டி.ராஜேந்திர சார் எடுத்த படம் தான் அது. அந்த படத்துல ஒரு பாட்டு மட்டும்தான் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனா அந்த அந்த மாதிரியா பாட்டு எத்தனையோ தடவை கேட்டுக்கிறேன். நான் வேற வேற இடத்துல நிறைய இடத்துல அந்த பாட்டு கேட்டுக்கிறேன். அதனால அந்த ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம். அந்த படத்துல இந்த பாட்டுங்க எல்லாம் ஞாபகம் பாடுது. அப்ப அவங்கள ஒரே ஒரு பாட்டு மட்டும் அது அந்த தங்கச்சிக்காக பாடுறதுல, தட்டி பார்த்த கொட்டாங்கச்சு காலை வந்தது தட்ட வச்சு தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எரிஞ்ச தண்ணி குடமாச்சு அப்படின்னு அந்த பாட்டு அது ஒரு பாட்டு மட்டும் ஆகுது. ஆனா அந்த படத்து பாட்டுதான் எல்லாமே அவங்க பாடுது. பாடிக்கின்னு டான்ஸ் ஆடினாங்க அந்த அந்த ஆர்கெஸ்ட் பண்றவங்க. அந்த பாட்டு ஒரு பாட்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் நான். அது ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்குது. எத்தனையோ ஃபுல்லா அந்த படத்து பாட்டு தான் பாடினாங்க எல்லாருமே. அவங்க பாடினா அந்த டான்ஸ் ஆடினாங்க. விடு விடு அந்த மாதிரி எந்தெந்த பாட்டு நல்ல பாட்டு யாராவது நடிச்சிருவாங்களோ எல்லா பாட்டுமே பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிருந்தாங்க. அதை வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு விடிய கிளம்புற தான் போறோம் நாங்க வீட்டுக்கு. சரி வாங்க தூக்கம் போலாம் அப்படின்றாங்க அந்த அம்மா. சரி சொல்லிட்டு போறோம். போனாக்கா வீட்டுனா கதை கூட சாதல வீட்டுக்கு உள்ள போயிட்டு அங்க வீட்டு வாசப்படிக்கிட்டு அந்த அம்மா தலைகாணி வச்சுன்னு பாய போட்டு அப்படியே தலைகாணி வச்சுன்னு அங்கே போட்டுச்சு. கொஞ்ச நேரம் ஒரு அவர் கூட இருக்காது, அதுக்குள்ள விடிஞ்சிச்சு. நாங்க சும்மா அங்கதான் பகுதியில கொஞ்ச நேரம் கொடுத்தா ஒரு கூட ஆகல, ஆனால் விடிஞ்சிச்சு. அப்ப விடிஞ்சிட்டு அப்ப இத்தா சாமின்னு விடிஞ்சிச்சு. அப்படியே போதும் அப்படின்ட்டு நான் அக்கா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர வந்துட்டான். என் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி போயிருக்கேன். ஆனா கோயிலுக்குள்ள போவோம். அப்ப கூட கோயிலுக்கு தான் போகணும் தர ஃபர்ஸ்ட் டைம் அந்த திருவிழாவில் போய் கலந்துக்கணும். திருவிழா கலந்துக்கிறதுக்கு அப்புறம் நான் தான் எதுவும் சாமியெல்லாம் எதுவுமே கும்பிட மாட்டேன். எனக்கு என்ன வேண்டிக்கணும் எனக்கு கும்பிடணும் எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனா கும்பிட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா நின்று அவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்கன்ட்டு அதெல்லாம் கவனமா பாக்குவேன். அது சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு அதை ஒரு பழக்கம் ஒரு திருவிழா நடத்துறாங்கன்னா அதுல அவங்க அங்க என்னென்ன பண்றாங்கன்ட்டு எல்லாம் கவனிப்பேன். நான் போய் கூடுதல நின்றுக்குன்னு அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் இப்ப இந்த வருஷம் ஆச்சுதான் இன்னைக்கு. அப்புறம் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அடுத்து பாச்சு இன்னைக்கு இது வருஷம் ஆச்சுதான். அப்புறம் இப்ப நான் கிறிஸ்தவர்கள் வந்ததுல இருந்து கூட ரொம்ப பேரு எனக்கு விரோதமா எழுந்து மேல அந்த கலகம் தான். எனக்கு கலகத்தாலதான் எனக்கு சர்ச்சுக்கு வந்ததுன்னா ரொம்ப ப்ராப்ளமா என்ன சொல்றாங்களா, தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க, தப்பு செய்யாதவங்க தான் தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க சொல்லுவாங்க. இந்து இருக்கிற ஜனம் தான் சொல்லுவாங்க, யாரோ திம்பாலக்காரி ஆறாயிரம் பல வரி அப்படின்னு. யாரோ செய்யறவருக்கு நம்ம ஏன் பேர் வருது அவ்வளவுதான். அதான் சொல்லி நானும் ஏற்கனவே சொன்னேன், ஏசப்பா எனக்கு சாட்சியா நிற்கிறாருன்னு. என் பேரு கலங்கப்படாம எப்படி பார்க்கணும், நான் ஜனங்களோட பார்வைக்கு மட்டுமே நான் ஒரு பாவி. ஆனா என்னோட ஏசப்பாவோட பார்வைக்கு நான் ஒரு பரிசுத்தமானவர். அதுக்காக தான் ஏசப்பா என்ன அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு நீ பரிசுத்தமானவன் அடையாளம் காட்டுறதுக்காக நம்ம மேல பரிசுத்த ஆவியரை நிறுத்தி வச்சிருக்கோம், மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறோம் சொல்லியிருக்காரு. அதான் சொன்னா இப்ப நான் பாடுற பாட்டு எல்லாமே நான் கற்பனை பண்ணி பாடுற பாட்டு எதுவுமே இல்லை. வேற ஒரு ஊழிக்காரங்க பாடின பாட்டு தான் நான் அது கற்றுன்னு பாடினது அவ்வளவுதான். அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பாடுறேன், ஃபுல்லாவே பாட வராது. அதனால அன்னைக்கு எது சொல்றாரு சொப்பா இன்னைக்கு என்ன சொல்றாங்க எல்லாமே சொல்றாங்க. நான் ஏசப்பா எனக்கு அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு என்னோட பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கலப்பா, கிறிஸ்துவ இத்தனை வருஷம் ஆகுது. ஆனா யாரோ ஒரு சத்துரு இருந்துகிட்டு எனக்கு நல்லா சரி பண்றாங்க, இது யாரும் தெரியலன்னா
அதுதான் ஏசப்பா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, நான் உன்னோட இருக்கிறேன், அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்வாரு. எப்பவுமே எனக்கு அவர்தான் தருவான். அன்னைக்கு நான் எப்ப எனக்கு கிறிஸ்துக்கு வந்து அடியத்தனை எப்ப என் கூட ஏசப்பா வந்தாரோ அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா என் கூட என்னோட இருக்கிற கர்த்தர், அவரு இருக்கிற வண்ணனாவே இருக்கிறார். என்னோட இருக்கிற கர்த்தர் அவர் இருக்கிற வண்ணனாவே இருக்கிறார். அவரோட வல்லமை கொஞ்சம் கூட குறைஞ்சு போகவே இல்லை. அங்கே ஆனா என்னைக்கு எப்ப என் கூட வந்தாரோ அன்னில இருந்து இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. அதோட வல்லமை குறைஞ்சு கூட குறையல, எதுவும் இல்லை. என்ன எப்ப போலவே நான் இருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பாதிப்பு வந்தாலும், உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அவரு உயிரை பணி வச்சு என்ன காப்பாத்திட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஏன்னாகிற முக்கியமான ஒரு சாட்சியம் நான் தான். அதனால அவரு எனக்கு யாரு இந்த இந்த உலகத்து ஜனமே எதிர்த்துனாலும் சரி எனக்கு எந்த விதமான பாதிப்பு வராது. ஏன்னா எனக்கு முன்பால் என்னோட ஏசப்பா இருக்கிறாரு. எனக்கு ஒரே சாட்சி என்னோட ஏசப்பா தான். அவர் இருக்கும்போது எதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை எவ்வளவு கலகம் எனக்கு ரோட்ல கலகம் போட்டுற ஜனங்க இருந்தாலும் சரி அவங்களே கர்த்தர் பார்த்துட்டாரு. அனாவசியமா என்ன யார் பழி போடுறாங்களோ அவங்களே ஏசப்பாவே அவர் உங்களுக்கு பார்த்துவாங்க, அதுக்கு உண்டான கூலி அவரே கொடுப்பாரு. இன்னைக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு எப்போ ரவிமந்தானவே ரொம்ப உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்தினாலும் எப்போ போன்ல எப்பனா பாட்டு பாடும்போது இப்போ யூடியூப்ல பார்த்து போட்டிருக்கிறாங்க. ரொம்ப உடம்பு சொல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ ரஜினி ஜெபம் பண்ண போறோம். இந்த யூடியூப்ல யார் பார்த்தாலும் சரியா அவங்களும் யார் யார் ஜெபம் பண்றாங்களோ அதே போல நீங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னோட ஜெபத்தை அப்பா கேட்பார். நிச்சயமா ரஜினி விடுதலை கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால இன்னைக்கு எல்லாருக்காகவுமே ஜெபம் பண்ண போனோம். அப்பா இந்த நாளில் அப்பா நாங்க அப்பா இந்த ஊரு இந்த ஊர்ல அண்ணூரும் தங்கக்காது ஏசப்பா அப்பா நாங்க ஏசப்பா ரச்சு ஏசப்பா தேசப்பா அப்பா அவங்களோட பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாகுது. தேசப்பா தேசப்பா சோத்திரேசப்பா அப்பா அங்க அக்கம் பக்கம் இருக்கிற முன்னாடி பின்னாடி வைக்கல தேசப்பா அங்கே ஜனங்கன கூட தேசப்பா அங்க கர தேசப்பா மண்ணி ஏசப்பா ரச்சு ஏசப்பா தேசப்பா அப்பா அவங்களோட பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாகுது. தேசப்பா தேசப்பா சோத்திரேசப்பா தேசப்பா அப்ப இங்கே கர்நாடகாவில் அநேக ஜனங்கன கூட தேசப்பா அங்க தேசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா அவங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது. ஏசப்பா தேசப்பா சோத்திர ஏசப்பா அப்பா தேசத்துல தேசப்பா அநேக ஜனங்க அனைக்கூடும் தேசப்பா உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா அவங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது. தேசப்பா ஏசப்பா தேசத்துல இருக்கிற ஏசப்பா தேசப்பா அப்ப இருக்க சொந்த வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம போட்டுக்கிற நல்ல துணிமணி இல்லாம வேலை வருமானம் இல்லாம ஏசப்பா அப்பா கஷ்டத்துல கண்ணூர்ல வறுமையிலாண்டு வாடி வந்தா அநேக ஜனங்கனே கூட தேசப்பா அங்க தேசப்பா அப்பா நன்றி ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பா அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது. தேசப்பா தேசப்பா அப்ப தேசத்துல தேசப்பா அப்ப அதாவது குடி பழக்கத்துக்கு போத பொருளுக்கு அடிமையா இருக்கிற அநேக ஜனங்கனை கூட தேசப்பாங்க தேசப்பா அப்ப மண்ணு தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அங்க ஏசப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தில் அப்ப அந்த குடி பழக்கத்துல இருந்து போத பொருள் இருந்து அந்த பாவத்துல இருந்து வீட்டகளை ஆக்குறதுதான் தேசப்பா அப்ப தப்பு வச்சதுதான் தேசப்பா தப்பு வச்சதுதான் தேசப்பா தேசப்பா சோதரேசப்பா அப்படி தேசத்துல தேசப்பா அப்ப அதாவது வச்சுக்கப்படாம இருக்கிற அநேக ஜனங்க என்ன குடும்பம் தேசப்பா உங்க தேசப்பா அநேசப்பா அநேக ஜனங்கள் என்ன குடும்பத்தை ஒரு கண்ணோக்கி பாருங்க தேசப்பா அநேசப்பா ரச்சிக்கப்படாம இருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி தேசப்பா அப்ப ஒத்திரி பாவம் மணி தேசப்பா ஒத்திரி சாபங்களை மணி தேசப்பா ஒத்திரி குற்ற குறைவன தேசப்பா அப்ப பாவ மன்னிப்பு தேசப்பா ஆத்மா ரச்சு தேசப்பா தேசப்பா அப்ப ஆத்மாவை போல வழக்கு தேசப்பா தேசப்பா அப்ப அந்த வருஷத்து நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சோதரேசப்பா தேசப்பா 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 அப்ப தேசத்துல இருக்கிற தேசப்பா தேசப்பா
அப்ப யாரோட உதவி இல்லாம, யாரோட தயவு இல்லாம, யாரோட இறக்கம் இல்லாம யோசிப்போம். அவன் யோசிப்பாப்பா தனிமையில இருந்து தவிச்சு தத்தாளிச்சு நிக்கிறானே ஜனங்க அனைக்கணும் யோசிப்போம். அப்ப அப்படி கருத்துல ஒப்புக்கள் யோசிப்பாப்பா மண் யோசப்பா ரச்சு யோசப்பா ஆசி யோசிப்போம். அப்பா அவருடைய பரிசுத்த நாமத்தில் சோதனம் உண்டாகிட்டு யோசிப்பா யோசிப்பா யோசிப்போம். அவன் யோசப்பா படி தேசத்துல இருக்கிற யோசிப்பா யோசிப்பா. அப்ப யோசிப்பாப்பா விவசாயம் பண்ற, வியாபாரம் பண்ற, பிசினஸ் பண்ற, வேலைக்கு போற அனைத்து ஜனம் நினைக்கூடும் தேசப்பாங்க தேசப்பாப்பா மண் தேசப்பா ரச்சு தேசப்பா தேசப்போம். அப்பா அவருடைய பரிசுத்த நாமத்தில் சோதனம் உண்டாக தேசப்பா தேசப்போம். சோதரம் அப்ப உங்களுக்கு சித்தமில்லாத பிசினஸ், உங்களுக்கு விருப்பமில்லாத பிசினஸ் தடுத்து நிறுத்துறதான தேசப்பம். ஆனா தேசப்பம் தேசப்பா படி தேசத்துல தேசப்பம் தேசப்பா படி தேசத்துல தேசப்பம். அப்ப கட்டுகளாலே செயல்களாலே மாய மந்திரத்தாலே மருந்துகளாலே பிசாசுகளாலே அப்ப நரவழிகளால பாதிக்கப்பட அநேக ஜனம் நடக்கும் தேசப்பாங்க தேசப்பம். அப்ப மண் தேசப்பா ரச்சு தேசப்பா ஆசீர்வதி தேசப்பம். அப்பாங்கிற பரிசுத்த நாமத்து சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா தேசப்பம். தேசப்பாப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தில் அப்ப அந்த கட்டுகளை சேர்ந்த மாய மந்தத்தின் கல்லை சுனத்தின் சாட்சணப்பட்ட நரபலிக்கு அப்ப வீட்டகளை ஆக்குறதுக்காக தேசப்பம். அப்ப தப்பு வச்சதுக்காக தேசப்பா தப்பு வச்சதுக்காக தேசப்பம். தேசப்பாப்பா தேசத்துல தேசப்பம். தேசப்பா தேசப்பம். தேசப்பாப்பா சாமி அறிஞர் பூசாலிங்க குரு சாலுங்க அரவாணிங்க சினிமாலம் நடிக்கிற அப்ப அநேக ஜனங்க எனக்கூட தேசப்பா உங்களுக்கு தேசப்பம். ஆனா தேசப்பாப்பா அநேக உள்ளத்தை நீங்கத்தோட தேசப்பாங்கள மண்ணு தேசப்பம். ஆசிரியர் தேசப்பாப்பா நீங்களோடு மட்டுமே உண்மையான தெய்வன்றத தேசப்பம். அப்ப உங்களுக்கு மட்டுமே பயப்படுற பயபக்தி அநேக உள்ளத்துல வந்ததுதான் தேசப்பம். ஆனா ஏசப்பாப்பா ரச்சதுதான் தேசப்பா ஆசீர்வதிச்சதுதான் தேசப்பம். அப்பா சுத்த நாமத்தில் சோதரம் உண்டாக தேசப்பம். ஆனா ஏசப்பாப்பா அதனால கூட அப்பா அண்ணா ரஜினிகாந்த் தேசப்பம். அப்பா அவங்க குடும்பத்துக்கு தேசப்பம். அப்பா அவங்க குடும்பத்தை ஒரு கண்ணோக்கி பாருங்க தேசப்பம். ஆனா ஏசப்பாப்பா அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள அப்ப தேவையில்லாத பிரச்சனைகளில் போராட்டங்களில் சண்டை சத்துருகளில் கொண்டு வர பொல்லாத ஆள்களம் ஏசு நாமத்தால் என்றோடு கண்டித்து கொள்கிறேன் தேசப்பம். அப்ப அந்த நாமத்தால் செதறிங்க தேசப்பம். ஆனா ஏசப்பா அவங்களுக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளை தேசப்பம். ஆனா ஏசப்பாப்பா இந்த ஏசப்பம். ஆனா அந்த ஏசப்பாப்பா அந்த ஏசப்பா ஒரு வருஷம் கரங்களால தொடுது தேசப்பம். ஆனா ஏசப்பாப்பா உங்களுக்கு நல்லா அறிவித்து நல்ல பலனை கொடுங்க ஏசப்பா பலப்படுத்துங்க ஏசப்பா. அப்ப அந்த வருஷத்து நாமக்கு சோத்திரம் உண்டாகுது தேசப்பம். ஆனா ஏசப்பாப்பா உங்களால கூடாதது ஒன்றுமே ஏசப்பா. வல்லனால கூடாதது ஒன்றுமே ஏசப்பா. ஆனா ஏசப்பா ஏசப்பாப்பா ஏசப்பம். அப்ப நான் ஏசப்பா நல்லா அறிவித்து நல்ல பலனை கொடுத்ததுதான் ஏசப்பம். ஆனா ஏசப்பா அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டவிடுங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பாப்பா அப்படி பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா. ஆனா ஏசப்பா அவங்களுக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள அப்ப திருவிழாவை உண்டாக்குற பொல்லாதாங்களா ஏசு நாமத்தால் கண்டித்து கொள்கிறேன் ஏசப்பா. அப்ப அவங்க நாமத்தாலே செதிரி போது ஏசப்பா. அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா. ஆனா ஏசப்பா ஏசப்பா எல்லா தடையிலும் நீக்கப்படுது ஏசப்பா. எல்லா கட்டுகளா இருக்கும் ஏசப்பா. அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா. ஆனா ஏசப்பா தேசத்துல ஏசப்பா அதாவது வலி வேதனைகளாலும் வியாதிகளாலும் கொள்ளை நோய்களாலும் வியாதிகளாலும் அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்க அநேக குடும்பத்தை ஏசப்பா இந்த நாள் உங்க கருத்துல ஏசப்பாப்பா மண் ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா. அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா. ஆனா ஏசப்பாப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தில் அப்ப அந்த வலி வேதனை யாதிலிருந்து கல்லை நாயிலிருந்து யாதிலிருந்து அப்ப நீண்டவளை ஆக்குறதுதான் தேசப்பா. அப்ப தப்ப வச்சதுதான் தேசப்பா தப்ப வச்சதுதான் தேசப்பா. ஆனா ஏசப்பாப்பா நான் ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன் ஏசப்பா. அப்ப அந்த பரிசுத்த தேவாலய சேனல் தேசப்பா. ஆனா ஏசப்பாப்பா தேசத்தில் இருக்க அநேக ஏசப்பா அந்த பரிசுத்தாலும் அப்ப ஆசீர்வாதமாக தேசப்பா.
ஏசப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ரட்சிதுக்காக ஏசப்பா அது ஏசப்பா அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா 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 அநேகர் உள்ளத்தை நீங்கத்தோடு ஏசப்பா மண் ஏசப்பா ஆசீர்வதி ஏசப்பா அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா அப்ப தேசத்துல அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை அப்ப உங்களுக்கு ஏசப்பா அப்ப அநேக உள்ளத்தை நீங்கத்தோடு ஏசப்பாங்களா மண்ணி ஏசப்பா ஏசப்பா அப்ப நீங்க ஒருவர் மட்டும்தான் உண்மையான தைரியம் இருக்கிறது ஏசப்பா அப்ப உங்களுக்கு மட்டுமே பயப்படுற பயபக்தி அநேகோட உள்ளத்துல வந்ததுதான் ஏசப்பா ஏசப்பா அப்ப ரச்சிதுதான் ஏசப்பா ஆசீர்வதிச்சுதுதான் ஏசப்பா அப்ப அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்ப ஏசப்பா அப்ப எங்களுக்கு குடும்பத்துக்கு எனக்கு ஏசப்பா அப்ப பிள்ளைங்களுக்கு எதிர்த்து நிற்கிற பொல்லாத பிசாசுல ஆயுதங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தால வாய்க்காமலே போது ஏசப்பா ஏசப்பா எங்களுக்கு குடும்பத்துக்கு எனக்கு விரோதமா எழுதுறோம் பொல்லாத பிசாசுல ஆயுதங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தால வாய்க்காமலே போது ஏசப்பா அப்ப ஏசு கிறிஸ்து நாமத்தை கேட்கறாங்க சரிக்குது ஏசப்பா 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 எல்லாம் ஏசப்பா எல்லா தட்டுகளும் ஏசப்பா அப்ப அங்க பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா அப்ப நான் ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன் ஏசப்பா அந்த பரிசுத்த தேவாலய சேனல் அது அநேக ஜனங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும் ஏசப்பா ஏசப்பா அந்த பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா 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 அநேக ஜனங்களுக்குள்ள அநேக குடும்பத்தில் அப்ப சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டவிடுது ஏசப்பா அது ஏசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா சரி ஏசப்பா வருது அப்ப இந்த நாள் செஞ்ச நன்மைக்காக செஞ்ச உதவிக்காக அப்ப உங்களுக்கு கொடான கொடி சதேசப்பா இந்த நாள் அப்ப நான் பண்ண ஜப ஆராதனைகளும் அப்ப ரச்சதுதான் ஏசப்பா அப்ப என்னோட ஜபத்துல எந்த விதமான குற்றங்களும் நகரம் பண்ணி ஏசப்பா பாவ மன்னிப்பு ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஏசப்பா ரச்சு ஏசப்பா 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 அப்ப அந்த ஏசப்பா அப்ப அங்கடி வழிகளை ஒரு ஏசப்பா ஒரு ஆத்ம கூட கஷ்டப்படாது ஏசப்பா அந்த ஏசப்பா அந்த ஏசப்பா அப்ப அங்கடி பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா அப்ப குடும்பத்தை கூட ஏசப்பா உங்கட வழிகளை ஒரு ஏசப்பா ஒரு ஆத்ம கூட கஷ்டம் ஏசப்பா அந்த ஏசப்பா பறிச்சதுக்காக ஏசப்பா ஏசப்பா அப்ப எங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா அப்பா நிமித்த குடும்ப நிமித்த அப்பா ஏசப்பா அப்ப உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுத்த ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய சமூகத்துக்கு உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா பாருங்க ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய நாமம் ஏசப்பா ஏசப்பா தெரியுதானா மகிமையா உங்களுக்கு செலுத்துகிற ஏசு கிறிஸ்து நாமத்துல செபிக்கிற நல்ல பிதாவே ஜபாரன்ல கலந்துகிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு சோத்திரம் இந்த தேசத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு சோத்திரம்